அந்த மாதிரி பகவான் கிருப்பை பண்ணினான்னா அவனுக்கு ஒன்றும் அதிசயமே இல்லை. ஏன் அப்படின்னா பகவான் அதை ஏதாவது சம்பாதிச்சுட்டானு அவனுக்கு சுயம். பகவான் ஏதாவது சக்தியை தியானம் பண்ணி யோகம் பண்ணி ஜபம் பண்ணி சாப்பிடாம இருந்து தூங்காம இருந்து சம்பாதிச்சுட்டான் அப்படி ஒன்றும் இல்லை. அவனுக்கு கூட பிறந்தது அவன்கிட்ட நித்திய சித்தமா இருக்கக்கூடிய வஸ்து. அதை எடுத்து கொடுக்கறதுனால பகவானுக்கு ஒன்றும் நஷ்டமும் இல்லை பெருமையும் இல்லை. ஆனா மகான்கள் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு குழந்தைய விட்டுட்டு வீதியில அலைஞ்சு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுண்டு ஒரு வீட்டுக்குள்ள போனா நாய் துரத்திண்டு ஒரு நாள் நம்மளால வீட்டுல ரோட்ல நடக்க முடியுமா வீதியில? யோகி ராம் சரத்குமார் தன்னுடைய மனைவி பிறந்த குழந்தை எல்லாரையும் விட்டுட்டு பாரத தேசம் முழுக்க ரோட்லயே நடந்து இவ்வளவு மழை இவ்வளவு இடி இவ்வளவு நேரத்துல எங்க ஒதுங்கினார், எங்க சாப்பிட்டார், எங்க தூங்கினார். சில வீட்டில் போகும்போது அவர் சொல்லுவார், நாயை அவிழ்த்து விட்டா எனக்கு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு பதிலாக நாய்க்கு என் உடம்பு சத சாப்பாடா கிடைச்சது. அப்படிலாம் அவர் நாமத்தை ஜபம் பண்ணி தன்னை தியாகம் பண்ணி அந்த தியாகத்தை நமக்கு எந்த காரணமும் இல்லாம அனுகிரகம் பண்றார். அப்படின்னா குரு கிருப்பை தான் தெய்வ கிருப்பையை விட கிடைச்சார்.